Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது. என் அண்ணன் ரியல் எஸ்டேட் பிசினஸும் பண்ணல. நான் ஐடிலயே வேலை பார்க்கல. நானும் என் அண்ணனும் சலூன்ல தான் வேலை பார்க்குறோம். எங்க அப்பா சாகலங்க. அவர் இன்னொருத்தங்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. ஹே ஷாலினி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன், சரியா? ம். சார், யார் பண்ணி? சார், என் பேர் வசந்த். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? இங்கே என்ன பண்ணுற? சார், என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? இது என் ஃப்ரெண்டு வீடு தான் சார். என்னது? இந்த ஏரியாவில் கண்ட பார்ட்டிலாம் நடக்குது. நேற்று கூட ரைடு. ஏன் நியூஸில் பார்க்கலையா? இந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி இருந்துச்சு. தகவல் கிடைச்சி தான் வந்திருக்கோம்ப்பா. ஏட்டு கரெக்டு தான் போலையா? நமக்கு வந்த தகவல் கரெக்டு தான். ஆமாம் சார். இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கான்ல சார், தப்பாக பேசாதீங்க சார். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சார். இங்கே வந்து எங்கள் கிட்ட மாற்ற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வேற மாதிரி இருக்கும். ஏட்டு சார், உள்ள வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாரு. சரிங்க சார். அப்படியே ட்ரக்ஸ் இருக்கான்னு பாரு. ஓகே சார். சார் சார், உள்ள யாரும் இல்லை சார். சார், நாங்க உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தான் சார். அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம். நீ முதல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணு. சார், வீட்டில் தெரிஞ்ச தப்பாயிரும் சார். வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார், அப்போ தப்பு பண்ண தான் வந்திருக்கீங்க. சார், அசிங்கமா பேசாதீங்க சார். இதோ பாருடா, நீங்கள் தனியாக வந்து கூத்தடிக்கிறீங்க. பிரச்சனைன்னு வந்தா இங்கே போலீஸ் தலை தானே உருளுது. உங்கள் போதைக்கு நாங்கள் பள்ளியா? சார் சார் சார், வந்துட்டா. please சார். வேணாம் சார். சார், 91309260 ஷாலினி. பேசுங்க. என் அண்ணா நம்பர் தான் சார், பேசுங்க. ஷாலினி, நான் பார்த்து பண்ணல ஷாலினி. ஆமாம் ஆமாம், இதோ இவர் பார்த்துப்பாரு. சொல்லிட்டாரு ஹீரோ. ஏய், அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? சார் சார் சார், ப்ளீஸ் சார். சாரி சார். சார் சார், வேணாம் சார். நீ நம்பர் சொல்லுமா. 91309260. ஹலோ. ஹலோ, நான் ஈசிஆர் எஸ்ஐ பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உன் பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினிங்கிறது உன் தங்கச்சியாப்பா? ஆமாம் சார். என்னாச்சு? கொஞ்சம் ஈசிஆர் வரைக்கும் வாப்பா. என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். இங்கே ஒரு வீட்டுக்கு ரைடு வந்தோம். நீ நேரில் வா, பேசிக்கலாம். சார், வடபழனி இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நீ நேரில் வாப்பா, அப்புறமா வடபள்ளி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசலாம். சரிங்க சார், உடனே வந்துடுறேன். வா. சார், உள்ள வேற யாரும் இல்லை சார். ட்ரக்ஸும் இல்லை சார். ஏட்டு, இவங்க 2 பேர் ஃபோனையும் வாங்கி டேபிள் மேலே வைங்க. இவங்க அண்ணன் ஃபோனை வரட்டும். கொடுமா, உன் ஃபோனை கொடுப்பா. வர்றவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. ஓகே சார். ஷாலினி, ஃபோன் எடுமா. எடுக்கல. ஐயாவுக்கு கால் பண்ணுவோம். ஷாலினி, என்னாச்சுமா? என்னாச்சு? ஏ அப்பா, வா. எங்க யார் இது? சார், என் தங்கச்சி சார். தங்கச்சியா? அப்ப இந்த பையன் யாரு? என் தங்கச்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? நீ கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட தனியா பேசணும். வா சார், என்னாச்சு? வா, சொல்றேன். என்ன ஷாலினி இப்படி பண்ணிட்ட? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஐயோ, பையன் பார்க்கறதுக்கே ஒரு தினுசா இருக்கான். இங்க நிறைய கேஸ் மாட்டுது. இந்த மாதிரி இடத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்னா அந்த பையன் கேரக்டரை பற்றி நீ தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. சரி. பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்க. சரி, தேங்க்யூ சார். வேண்டாம், தேங்க்யூ சார். போய் தங்கச்சியை பாரு, சரியா? ஓ ஏட்டு சார். பையா. ஓகே சார்.
ஷாலினி வந்து- ஷாலினி அண்ணே சாரிங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னா பேசாம வா. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கேன். மாப்பிள்ள மாப்பு சர்ப்ரைஸ். எப்படி ஏண்டா அவன் அண்ணன் ஓ செவலை கிழிச்சதுக்கு என் மூக்க ஏண்டா உடைச்சா? எப்போ வர சொன்ன எப்போ வர? நீ மட்டும் சீக்கிரம் வந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா இங்க? ஏண்டா நான் லேட்டாக வந்தது உனக்கு பிரச்சனையா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தது பிரச்சனை இல்லையோ? சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். டேய் விட்றா, இப்போ என்ன பண்ணலாம் அதை முதல்ல சொல்லு. நீ நேரில் போய் அவங்க அண்ணன்ட்ட பேசு, எல்லாம் சரியாயிரும். ம் அண்ணா 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 நான் எந்த தப்பு பண்ணலனா. ஏங்க 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 நிறுத்துங்க. ஏங்க எதுக்கு இப்படி கை நீட்டுறீங்க? நான் எந்த தப்பு பண்ணலனா. அப்பா அம்மா எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தேன்ல, என்ன சொல்லணும்? நிஜமாவே நான் எந்த தப்பு பண்ணலனா. ஏங்க அவ தான் சொல்றால பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனாருன்னு. வீட்டில் நீ ஒருத்தி இருக்கல, இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஏங்க சொல்றத கேளுங்கங்க. அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? பர்த்டே கிஃப்ட் கொடுக்க ஊருக்குள்ள இடம் இல்லையா? ஊருக்கு வெளியே தான் இடம் கிடைச்சதா? நம்ம தங்கச்சி நல்ல வசதியான குடும்பத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு பணக்கார புத்தி காமிச்சிட்டானுங்க. இல்லண்ணே. என்ன இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் குழந்தை பத்துக்கிட்டோமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பத்துக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆனா நீ உனக்கு கல்யாணத்துக்கு குறிச்ச தேதியில வளகாப்பு நடத்தலாம்னு சொல்ற, அப்படித்தானே? ஏங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த போலீஸ்காரன் நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்கறான். அண்ணே நான் எந்த தப்பு பண்ணலண்ணே. நல்ல வேலை அந்த போலீஸ்காரர் என்ன வர சொன்னார். ஒருவேளை அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் என்ன இருக்கும்? குடும்பத்தோட தூக்குல தொங்கி இருக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த கல்யாணம் சத்தியமா நடக்காது. ஷாலினி, நீ அவனை மறக்கிற வழியை பாரு. இவ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போனா உன்னை தொலைச்சிருவேன். ஐயோ ஷாலினி ஏய், எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா வந்தா? வேணாம் வசந்த், வேணாம். நான் சொல்றது நிமிஷம் கேளுங்க. டேய், என்னடா கேட்க சொல்ற? ஷாலினி வசந்த், நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. இனிமே இது எதுவும் நடக்காது. எனக்கு அண்ணன் தான் முக்கியம். நீங்க இருந்து போ. ஷாலினி ஷாலினி ம், சொல்லிட்டால, கிளம்பு. நான் சொல்றது நிமிஷம். போட. ம். ஷாலினி இன்னும் எந்திரிக்கலையா? எனக்கு தெரியலங்க. நான் மேல துணிக்காய் போட்டுட்டு இப்பதான் வந்தேன். நேத்து ரொம்ப கத்திட்டேன்ல, ஏதாவது சொன்னாலா? இரு பார்த்துட்டு வரேன். ஷாலினி, ஷாலுமா, உன்னை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல. ஷாலினி, ஷாலினி, வெளியே வாமா போதும். அண்ணன் இவ்வளோ சொல்கிறேன். ஷாலு, ஷாலினி, ஷாலினி. அண்ணே, என்னை மன்னிச்சிருந்தேன். என்னை மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. அண்ணே, நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். நீ படிக்கும்போது நான் இருக்க மாட்டேன். நான் போகிறேன். என்ன ரேணு, என்னடி இது? என்னது இது?
எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் இப்பதான் மாடியில துணிக்காய போட்டுட்டு வந்தேன். அடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியும். உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏ ஷாலினி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க? அண்ணன் எப்படி எல்லாம் திட்டினாருன்னு பார்த்தீங்களா அண்ணி? கல்யாண தேதியில வளகாப்பு வைக்கணுமான்னு கேட்குறாரு. நான் அப்படிப்பட்ட பொண்ணா? அடி பைத்தியக்காரி, அது தாவணி கனவுகள் படத்துல வர பாக்கியராஜ் டைலாக்டி. படத்துல உள்ள டைலாகா? ஆமாண்டி. உங்க அண்ணன் தான் பழைய படத்தை பார்த்துட்டு டைலாக் பேசுறாருன்னா நீ அழுதுட்டு இருக்க. முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. அந்த பையனுக்கு போனை போடு. நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிட்ட. முதல்ல போன் பண்ணு. ஏண்டா, உன்னை போன்னு சொன்னா நீ போயிருவியா? இருந்து சமாதானம் எல்லாம் படுத்த மாட்டியா? இல்லை ஷாலினி, உங்கள் அண்ணன் ரொம்ப கோவமாக இருந்தார். ஓ, அப்போ நாளைக்கே நான் வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு ஓகேவா? அப்படிலாம் இல்லை ஷாலினி. இங்க பாரு, நாளைக்கு நீ வர, நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன சொல்கிற? ஓடி போகலான்னு சொல்கிறியா? அப்படி இல்லை, ஆனா அப்படிதான். இந்நேரம் 2 பேரும் பறந்துருப்பாங்க. சொல்லு ஷாலினி. ஏய், நான் இங்க வந்துட்டேன். ஷாலினி, நிஜமாவே வந்துட்டியா? பின்ன நிஜமாதான். விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சியா? எங்கே இருக்க இப்போ? நம்ம எப்பயுமே மீட் பண்ணுவோம்ல, அதே இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷாலினி இரு, நான் வரேன். என்னப்பா, என்னாச்சு? பா, ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனைப்பா? ஷாலினியோட அண்ணன் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாருப்பா. என்னப்பா சொல்ற நீ? அதனால ஷாலினி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டப்பா. வீட்டு விட்டு வந்துட்டாளா? என்ன பண்றதுனே தெரியலப்பா. எங்கப்பா இருக்கா அவ? இங்கதான்ப்பா, பக்கத்துல இருக்கா. பக்கத்துல தானா? தம்பி, நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டு வா அவளை. நம்ம வீட்டுக்கா? ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு தான். அப்பா சொல்றல எல்லாம் சரியா வரும். போய் கூட்டு வா. போடா, போய் கூட்டு வா, பேசிக்கலாம். சரிப்பா. பார்வதி, அந்த ஆரத்தி ரெடி பண்ணி வை. ஷாலினி. வசந்த், என்ன ஷாலினி? நான் ஏதோ ஒரு வேகத்தில் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இதை விட்டாலும் வேறு வழி தெரியல. என் அண்ணனும் அப்பாவும் நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. நீ வா, நம்ம எங்கேயா போயிடலாம். நீ கவலைப்படாத, நான் அப்பாட்ட எல்லாமே பேசிட்டேன். அவர் ஒன்று வீட்டுக்கு கூட்டு வர சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அவர் ஓகே சொல்லிட்டாரா? நீங்கள் பணக்காரங்க இல்லைங்கிற விஷயத்த நான் சொல்லலை. அது தெரிஞ்சா அவரே நம்மளை பிரிச்சுடுவார். அவர் என்ன பேசினாலும் நீ வாய் மட்டும் திறக்காத, நான் பார்த்துக்கிறேன். வா போலாம். ஏ பைத்தியக்காரச்சி, பையன் வந்துட்டா. வா வா வா, சீக்கிரம் வா. வாமா, ஒரு நிமிஷம். ஏ பார்வதி, வா சீக்கிரம் வா, ஆர்த்தி கொண்டு வா. இத வந்துட்டேங்க, வந்துட்டேன். வசந்த், பையன் சொன்னாமா, உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையாமே. 2 வீட்டு பேருங்களும் பேசி ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம். அது இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? மாறிட மாட்டியே? இல்லை அங்கிள். உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, நீ வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நேரமாச்சு? ஒரு 2 hours இருக்கும். 2 hours-ஆ? இந்நேரம் உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவர் இங்க வர வாய்ப்பு இருக்கு. வசந்த், நான் பார்த்துக்கிறேன். பா, என்னப்பா சொல்ல வர? பா, நான் என்ன சொல்றேன்னா, காஞ்சிபுரத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் அவன்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் அங்கே போங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. யோசிக்காதீங்க, இந்த ப்ராப்ளத்தை அப்படிதான் சால்வ் பண்ண முடியும், வேற வழி இல்லை. ஏங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க திடீர்னு? நம்ம பையனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். ஊரே கூப்பிட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். இப்படி திடீர்னு ஓடி போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பார்வதி? என்ன பண்றது, நிலைமை அந்த மாதிரி ஆயிப்போச்சு.
இந்த சின்னஞ்சிறுசுங்க வேற ஒன்று லவ் பண்ணிருச்சு. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. காஞ்சிபுரத்தை போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்மளும் பணக்கார ஃபேமிலி தான், அதுக்காக கௌரவம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? பா நம்மளை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. சொல்லிட்டியா? ஆமாம் அப்படியா? சொல்லிட்டேன். அதுவும் நல்லது தான். ஏமா பையனை பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தான் அங்கிள். ஆனால் அண்ணன் உங்கள் அண்ணன் தெரியும், பெரிய பிஸ்னஸ் மேனு, இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, தெரிஞ்சது தான். அதான் நான் சொல்கிறேன், காஞ்சிபுரம் போய் கல்யாணம் முடிக்கங்க, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க நாமளும் அவங்க கூட போலாங்க. அதெல்லாம் சரியா வராது பார்வதி, அதெல்லாம் சரியா வராது. கொஞ்சம் புரிஞ்சுக்க நீ. இந்தாம்மா நீ ஃபோனை ஆஃப் பண்ணிடு. தம்பி நீ ஃபோனை எடுக்காத, நான் பண்ணா கூட எடுக்காத. கல்யாணம் ஆன பிறகு ஒரு ஃபோன் பண்ணு, அப்புறம் தாலி கட்டும்போது ஒரு வீடியோ எடுத்து அம்மாவுக்கு அனுப்பிச்சிரு, அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவாப்பா. சரிங்க, என் ஃப்ரெண்டை பேசுகிறேன், நீங்கள் கிளம்புங்க. வா போகலாம். கிளம்புங்க, உங்கள் அண்ணா வந்துட போகிறாரு, கிளம்புங்க. நான் உனக்கு கால் பண்ணுறேன், அப்புறம் கிளம்புங்க. சரிப்பா. பா எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லது நடக்க போகுது, அழுதுட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா 2 பேரும் நல்லா நல்லா இருங்க. இப்போ ஒருத்தி அழுதுகிட்டேன், எதுக்கு அழுகு நீ? சும்மா பேசாம இரு. போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. வா போகலாம். அப்பா சாமி பணக்கார வீட்டு சம்பந்தி. Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.